காதல். அக்கா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன அவமானத்துக்கு இந்நேரம் அந்த கமலம்மா சொன்ன மாதிரி நாண்டுகிட்டு செத்துருக்கணும். ஆனா இந்த அவமானத்தை துடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பா அந்த சூரிய தம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நீதாமா பதில் சொல்லணும். சூர்யாவை கட்டிக்க சம்மதமான்னு உன்னோட சம்மதம் பல விஷயத்தை சரி பண்ணும். ஒன்று, நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானத்தை சரி பண்ணும். அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும். இந்த வீட்டில் உன் அக்கா நல்லா சரிஞ்சு விட நிம்மதியை மறுபடியும் கொண்டு வரும். இப்படி பல விஷயத்தை சரி பண்ணும் தாயி. ஆனால் அமைதியாக இருந்து என்னை அவஸ்தைப்படுத்துறதை விட உன்னோட பதிலை சொல்லி இதுக்கு ஒரு முடிவை கொடுக்கையல் உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்பா, எனக்கு சம்மதம்பா. என்னம்மா சொன்ன? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னபடியே நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா. இந்த ஒத்த வார்த்தை போது உங்க அப்பனை இன்னும் 20-30 வருஷம் கௌரவத்தோட வாழ வைக்கும். இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. நான் பாத்துக்கிறேன். நீ அழக்கூடாது. ஏ சாமி அழக்கூடாது. அப்பா சந்தோஷமா இருக்கேன். பார்த்துமா? மாப்பிள மாமா, கையல் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. எல்லாரும் மசம் நிக்காம ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். வேலை பாரு. கயல், இங்க பாரு. அழாதடி. மாமா சொல்லிட்டு போறது உண்மையா கையல்? மௌனம் எல்லா நேரத்திலயும் நல்லதுன்னு சொல்ல முடியாது கையல். பேச வேண்டிய நேரத்துல பேசினாதான் எல்லாத்துக்கும் நல்லது. சொல்லு, சூர்யாவை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டியா? அவசரப்படாத கையல். பதறன காரியம் செதறிடும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உன்கிட்ட துடுக்குத்தனம் இருக்கிற அளவுக்கு நிதானமும் எதையும் தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கிற குணமும் இருக்கு. அதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச குணமே. கயல், எனக்கு நீ வேற, உங்க அக்கா வயித்துல இருக்கிற குழந்தை வேற இல்ல. எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் உனக்காகவும் அத்தைக்காகவும் மட்டும்தான் மாமா செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேணாம். வா போலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்னோட மூத்த பொண்ணுமா. நானும் உன் அக்காவும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அது தெரியும் மாமா. நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்கன்னு நான் உங்களை இன்னொரு அப்பாவா தான் பாக்குறேன். உங்க வார்த்தைக்கு நான் எப்பவுமே மதிப்பு கொடுப்பேன். ஆனா இப்ப என்னமா வந்துச்சு என் பேச்ச கேட்காம போறதுக்கு? கேட்க கூடாதுன்னு இல்ல மாமா, கேட்க முடியாத சூழ்நிலை. அப்பா செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் தப்பாவே இருந்தாலும் பொறுப்பானவரா இல்லைனாலும் எங்க 3 பேரையும் அக்கறையாவும் பாதுகாப்பாவும் தானே வளர்த்தாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும்
எப்பவும் கௌரவம் பாப்பாரு. இங்க ஜமீன் குடும்பத்து பேரையும் பெருமையும் காப்பாத்துவோன்னு, ஜமீன் வாரிசுகளா கடைசி வரைக்கும் இருப்போன்னு எங்க மேல ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாரு. அழாத கயல். அந்த நம்பிக்கைய காயத்ரி அக்கா சுக்கு நூறா உடைச்சிட்டா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கௌரவம் மட்டும் போச்சுன்னா அப்பா இல்ல. அவரு வெளியில எப்படியோ, ஆனா இந்த வீட்டோட ஆணி வேற அவருதான். என்னால அவரை எங்கேயோ விட்டு கொடுக்க முடியாது மாமா. அவரு மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறதையும் அசிங்கப்படுறதையும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. எங்க அப்பா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்காதவரா இருக்கலாம், தற்பெருமை பேசுறவரா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அவர்தான் அப்பா. எங்க அம்மாவுக்கு அவர்தான் எல்லாம். அதனாலதான் மாமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. காயத்ரி அக்கா அவளோட சந்தோஷத்துக்காக சுயநலமா எடுத்த முடிவாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்குது. பல தடவை காயத்ரி அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா அவ புரிஞ்சுக்கல. சுயநலமாவே முடிவெடுத்துட்டா. ஒருவேளை முன்னாடியே காயத்ரி அக்கா விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதோ என்னமோ. தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப நடந்த அவமானத்துக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கயல். ஆனா நீ சின்ன பொண்ணு. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற வயசும் பக்குவமும் உனக்கு இப்ப இல்ல கயல். அதனால மாமா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு கயல். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன்க்கா, ப்ளீஸ். சரி வா கவிதா, அவ கொஞ்சம் தனியா இருக்கட்டும். அவளே ஒரு தெளிவுக்கு வந்துருவா, அப்புறம் பேசிக்கலாம். வா. சார் நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா வெளியில இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா சார்? கல்யாணமே நின்னு போச்சேட்டையா. என்ன சார் சொல்றீங்க? கல்யாண பொண்ணுக்கு லவ் அஃபேர் இருந்திருக்கு. அதை யாரும் தெரிஞ்சுக்காம இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உங்க நல்ல மனசுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏட்டையா. இந்த கல்யாணம் நின்று போனது கூட ஒரு வகையில சந்தோஷம்தான். உண்மைதான் ஏட்டையா. இந்த கல்யாணம் நின்று போனதுனால தான் என்னையே நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா தான் இதை நான் ஏத்துக்கிறேன். சார் நான் வயசுல தான் சார் உங்களை விட மூத்தவனா இருக்கேன். ஆனா உங்க பக்குவம் எனக்கு இன்னும் வரல சார். என் மனசார ஒன்று சொல்றேன் சார், நீங்க நல்லா இருப்பீங்க சார். இந்த ஒரு ஆசீர்வாதம் போதும் ஏட்டையா. நான் எங்கேயும் தோத்து போக மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவல் வரும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும் சார். அம்மா, பால் பொங்குறது கூட தெரியாம அப்படி என்னம்மா அடுப்பு கிட்ட நின்னு பண்ணிட்டு இருக்க? வாழ்க்கையே பாழா போச்சு. இதுல இந்த பால் போனா என்ன? அம்மா, ஏமா இப்படி பேசுற? எனக்குன்னு தான் இந்த வீட்ல எந்த ஆசையுமே இருக்க கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஆனா நான் பெத்த புள்ளைக்கும் அதே மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறப்போ மனசு வலிக்குதுடி. நீ எதை பேசுறன்னு எனக்கு புரியுதுமா. அதுக்கு என்னம்மா பண்றது? எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டா அது பேராசமா? நீ பெத்த 3 பேர்ல கவிதா அக்காக்கு தங்கமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. காயத்ரி அக்கா அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டா.
இதை விட உனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? அவங்கள விடு. உனக்கு இது விதிமா. இதுக்காக வருத்தப்படக்கூடாது. எதுடி விதி? காயத்ரி ஓடி போனதுனால இந்த கல்யாணம் நின்னு போனது. அதனால ஏற்பட்ட அவமானம் வரைக்கும் விதி. ஆனா உங்க அப்பா அவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கி அதுக்கு பத்திரம் எழுதி கொடுத்ததும் எப்படி விதி ஆகும்? இதெல்லாம் உங்க அப்பா தெரிஞ்சே செஞ்ச சதி. அப்பாவை குறை சொல்லாதம்மா. பிச்சை எடுத்தாவது தான் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா காயத்ரி அக்கா ஏமாத்தினது அப்பாவோட விதி தானே. இன்னும் அந்த மனுஷனை விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது கையல்? அவர் என் அப்பாமா. அவரோட கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்துறது ஒரு பொண்ணா என்னோட கடமைமா. ஏய், நான் உன் அம்மாடி. அத மறக்கவும் இல்ல, மதிக்காமையும் இல்லையேம்மா. நீ எப்பவும் என்னோட 2 கண்ணுல ஒண்ணுமா. இந்த அம்மாவோட பேச்ச கேப்பியா கையல்? நான் என்னைக்குமா உன் பேச்ச மீறி இருக்கேன்? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இந்த நகையை பிடி. இந்த நகையை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. ஒருத்தி சொல்லாம போயிட்டா, நீ சொல்லிட்டு போயிட்டேன்னு நினைச்சுக்கிற. கையல், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த வயசுல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நாங்களே எங்க கையால உன்னை கொலை பண்றதுக்கு சமம். இங்க பாரு, நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு உன்னை பத்தி நான் எப்படி எல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா? ஆனா இந்த மனுஷனோட அவசர புத்தியால போலி கௌரவத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டாரு. அம்மா சொல்றது கேளு கையல். உங்க அப்பா வரதுக்குள்ள தயவு செஞ்சு இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கிளம்பு கையல். என்னையும் சுயநலவாதின்னு நினைச்சிட்டியாம்மா? அம்மா, அக்கா பண்ண தப்ப இன்னொரு பொண்ணு நான் சரி பண்றேம்மா. அவ்வளவுதான். ஏய், நீ பொண்ணு இல்லடி, குழந்தை. கர்ப்பத்துல சுமந்த நாள்ல இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் எல்லா அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்க குழந்தைதாம்மா. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில என்னோட வயசு பத்தி எல்லாம் நான் யோசிக்க முடியாது. நம்ம ஜமீன் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த கிடைச்ச சந்தர்ப்பமா தான் நான் இந்த கல்யாணத்தை பாக்குறேன். கயல், உங்க அப்பா எப்பவுமே அவரோட சுயநலத்துக்காகத்தான் எல்லா முடிவையும் எடுப்பாரு. அவருதான் அறிவு கட்டத்தனமா ஒரு முடிவை எடுத்தாருன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? காயத்ரி செஞ்ச தப்புக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சம்மதிச்சிட்டா மட்டும் காயத்ரி ஓடி போன அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? நான் சூர்யா தம்பி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் கையில். அம்மா சொல்றத கேளு. இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லா இரு. அது போதும் எனக்கு. என்னையும் அக்கா மாதிரியே என்னோட வாழ்க்கை என்னோட சுயநலம்னு இருக்க சொல்றியாமா? அப்பா எத்தனையோ டைம் என்னை திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. ஆனா முதல் முறையா என்ன நம்புறாரு. என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்காரு. அவரோட நம்பிக்கைய காயத்ரி அக்கா உடைச்ச மாதிரி நான் உடைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? கையில். ஐயோ, ஹாய் மாம். ஏய் வாண்ட, படிப்புல எப்படி போகுது? என்ன மாம்ஸ், சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைச்சா முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்லாம படிப்பு எப்படி போகுதுன்னு கேட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. இங்க நடக்கிற எல்லாமே சர்ப்ரைஸா தான் இருக்கு. அதனால தான் நீ வந்தது சர்ப்ரைஸா தெரியல. நான் வந்த உடனே பத்மாமா உங்களோட கல்யாணம் நின்னு போனதை பத்தி சொன்னாங்க. கேட்டதும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது மாம்ஸ். உங்களை போய் வேண்டான்னு சொல்லிருக்கானா அவ உண்மையிலேயே அன்லக்கி தான் மாம்ஸ்.
நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோங்க மாம்ஸ். உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதனாலதான் இந்த பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பாதி ஓகே, எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். மறுபாதி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் மாம்ஸ். எல்லாம் நன்மைக்கே. ஹனிமூன் அமெரிக்கால தான் போல இருக்கேன். பத்மாமா, உன்னை என்னமோ நினைச்சேன். நினைச்சதை சாதிக்கிறது எப்படின்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். ஏண்டி என்னாச்சு? இந்த நைட் டைம்ல ஏன் என்ன அவசரமா வர சொன்ன? ஹே, என்னாச்சு கயல்? மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு மோனி. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? இந்நேரம் நான், அம்மா, அப்பா 3 பேரும் செத்திருக்க வேண்டியது மோனி. என்னடி சொல்ற? மாமா, பரவாயில்ல, அந்த குடும்பத்திலயும் நல்ல மனசு உள்ளவங்களா இருக்காங்களே. உண்மை தாண்டி. அவருக்கு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான் எங்க அக்காவால இப்படி ஒரு அவமானம் நடந்தும் கூட அதை சரி பண்றதுக்கு ஒரு வழியையும் அவரே வந்து சொல்லிட்டு போனாரு. என்ன வழி? பொல்லாத வழி. முடிவு பண்ண நேரத்துல, முடிவு பண்ண இடத்துல தன்னோட கல்யாணம் நடக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அதான் உங்க அக்கா அவ லவரோட ஓடிட்டாளே, அப்புறம் எப்படி? முடிவு பண்ண நேரத்துல, முடிவு பண்ண இடத்துல தன்னோட கல்யாணம் நடக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. அதான் உங்க அக்கா அவ லவரோட ஓடிட்டாளே, அப்புறம் எப்படி? அப்ப பொண்ணு நீயா? ஏண்டி எல்லாத்துக்கும் புத்தி கெட்டு போயிடுச்சா என்ன? சின்ன மாமா என்னோட சம்மதத்தை கேட்டுட்டு யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா கெட்டு போன எங்க ஜமீன் கௌரவத்துக்கு இதுதான் சரியான வழின்னு எங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சரி, நீ என்ன சொன்ன? சொல்ற நிலைமையில நான் இல்லையே மோனி. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏய், திடீர்னு கல்யாணம்னா என்னால நம்ப முடியல கயல். நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? என்னமோ ஸ்ரீ கல்யாணி அப்பளத்தை பெருசாக்க போற, அதுதான் என்னோட லட்சியம். இந்த கம்பெனியை பெருசாக்கி டெவலப் ஆக்கி அது மூலமா உன்னோட ஜமீன் குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பேன்னு சொன்ன. அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானா? அப்போ நீ கண்ட கனவெல்லாம் பொய்யா? இல்ல மோனி, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அந்த கம்பெனியை பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அப்புறம் ஏன்? எதுவா இருந்தாலும் நீ யோசிச்சு முடிவெடு கயல். ஒண்ணு பண்ணு, நீ இங்க இருக்க வேணாம். நீ வா, எங்க வீட்டுக்கு போலாம். நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். நீ வா. மோனி, எங்க அப்பா உயிரா என் கனவான்னு பார்த்தா எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சு. நான் இனி சொல்றதுக்கும் பண்றதுக்கும் ஒன்னும் இல்ல மோனி.